நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள் க்ரீம் புட்டிங் இல்லைனா பைனாப்பிள் பிஸ்கெட் புட்டிங்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து கொஞ்சம் பைனாப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பைனாப்பிளில் கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்னஸ்க்கு தக்கன சுகர் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 minutes போல் லைட்டாக குக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பைனாப்பிளில் சுகர் போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வந்து இப்படி வரும். ஓகே, ஸோ அதனால அந்த தண்ணியை வந்து திக்கனிங் ஆக்குறதுக்கு, இதை ஒரு திக்கான ஃபில்லிங் ஆக்குறதுக்கு நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பண்ணோன்னா அந்த தண்ணி வந்திருக்குல்ல அதை வந்து ஒரு சாஸ் மாதிரி ஆக்கிடும். ஸோ நம்ம பைனாப்பிள் மிக்ஸ்சர் நல்லா திக்காகிடுச்சிங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சோண்டு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அது வந்து பிரைட் எல்லோ கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸு அது வந்து 2-3 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இவ்வளோதான், ஒரு 5 ட்ராப்ஸ் போல். ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஓவர் இதாகிடும். ஓகே பாருங்கள், நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம திக்காகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம க்ரீம் வந்து நல்லா விப் பண்ணியாச்சு. இப்போ இந்த க்ரீமை வந்து ஸ்வீட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல, ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம க்ரீம் வந்து நல்லா திக்காக விப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அசம்பிள் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஏதாவது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்கெட் வேணும். நான் வந்து இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிஸ்கெட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபில்லிங் இது வந்து ஆல்மோஸ்ட் கூல் ஆயாச்சு ஃபுல்லாட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட க்ரீம். ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட் எடுத்து லைட்டாக மில்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக பிஸ்கெட் வரணும். ஸோ ஒரு லேயர் பிஸ்கெட் வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக க்ரீம், அந்த நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமை போட்டுடலாம். ஸோ க்ரீம் போட்டாச்சு. இப்போ இதோட டாப், இதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம பைனாப்பிள் ஃபில்லிங். இப்போ இதுக்கு அடுத்த லேயர் பிஸ்கெட்டு. ஸோ இப்போ வந்து இதோட டாப் லேயர் வந்து க்ரீம். ஸோ இப்போ வந்து இந்த புட்டிங்கை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பைனாப்பிள்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பைனாப்பிள் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வச்சிட போகிறேன். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போ தான் செட் ஆகும். ஸோ உங்ககிட்ட பெரிய ட்ரே இல்லை, இண்டிவிஜுவலாக நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பில் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட சர்வ் பண்ணணும். ஸோ இதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வச்சுட்டு நான் செட் ஆனோன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு.